அருமான் சண்டை. மகிழ்ந்தவர்தான் அருமான் சண்டை என்று சொல்லக்கூடிய நாடகத்திலே நான் வேடுபட்டு விழுந்திருக்கிறேன். நான் யாரு? எமது பெயர் சொன்னால் மட்டுமே தெரியும். இல்லை என்றால் கற்றுக் கொடுக்காதது. கற்றுக் கொடுக்காத வித்த கண்ணு மாட்டல வராதுங்க. ஆமா, அடியாத மாடு அடியாது. குடுக்கிறத கொடுத்தால் குருடி கூட வந்து குத்துவா. ஏதோ குத்துறா சாமி. அதனாலே நான் யார் என்பது சொல்லுங்க. ஆகட்டும். அப்படியே ஆடுங்க. எமது பெயர் எப்படிங்க? இப்பொழுது தெரிஞ்சிருப்பாயே நல்ல அருவாள் நாகர்த்திரன். நாகர்த்திரன் என்று சொல்லக்கூடிய நல்ல அருவாள் நல்ல அரவப்பாளன் பாலன். இருந்தாலும் தாய் தந்தை யாருங்க? சொல்லலாம் தெரியாது. சம்பளம் கிடையாதுங்க. காலைல 1500 ரூபாய். நீ கொடுக்குற சம்பளத்துக்கு இல்லைங்க, உட்கார்ந்து இருக்கிற தெரியணும். அவருக்கு தெரியுது, நீங்க சொல்லுங்க சாமி. என்னை பார்த்து வாதாய் புறத்து என்னை பார்த்து போல் எங்கள் பால ஓய்யா சனிக்கிழமை கூப்பிட்டுக்கிறாரு. ஊர் தான் உங்கள் ஊர். முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து ஒன்றை வலித்தறிந்து தொடரடிக்கு ஈண்டெடுத்தாலே எங்க அம்மா. என் மாதர்களும் மாணிக்கம், என் அன்னையோர் ஆலயம், நான் குடியிருந்த கோயில். தாயார் யாரு? ஒளிவியனும் நாயக்கண்ணி என் அம்மா. தாயார் உளிவியனும் நாகக்கண்ணி உங்களுக்கு தாய். ஒளிவியனும் நாகக்கண்ணி என் தாயார். தாயாரா நாகக்கண்ணி? ஆமா. எங்க தாய் என்று ஒன்று இருந்தால் தந்தையார் இருக்க வேண்டும் இல்லையா சாமி? இருக்கணும். யாருங்க உங்களோட தந்தையார் யாருங்க? என் தந்தையார் யாரு? பதிலிக்கிறேன். என்னை இந்த பாரு
ஐயா கொஞ்ச நேரம் இருங்க ஐயா போவாதீங்க. ஏய். ஒரு 5 நிமிஷம். போறவர்கள் போகட்டும். சரிங்க. கூட எல்லாரும் அர்ஜுன மன்னன். அதனால் என் வாயார் ஒளிவு எனும் நாகக்கண்ணி நாகக்கண்ணி. தந்தையார் அர்ஜுன மன்னன். அர்ஜுனர் என்று சொல்வார்கள். ஏங்க நண்பா சாமி. ஒளிவு எனும் நாகக்கண்ணிக்கும் அர்ஜுனன் என்று சொல்கிறது. ஆமா. குலம் கோத்திரம். குலம் கோத்திரம் என்னங்க? ஒரு நாடாளு மன்னனுக்கு பிறந்தேடா. யாருக்கு இந்த பிறந்தீங்க? மணிப்பால் ஆஸ்பத்திரிக்கு இல்லை குலம் என்ன நாடு என்ன சாமி? அப்படிங்கிற ஆமாங்க. நண்பா ஓய். என் குலமோ குருநாடு குருகுலம். குருநாடு குருகுலம். குருகுலத்தில் மாமன்னருக்கு பிறந்த என் பெயர் குருகுலத்து மன்னன். எங்க மகாராஜா என்ன ஒரு நாடாள மன்னனுக்கு பிறந்துட்டு இப்ப எங்க சாமி இருக்கீங்க? சால்வை இருப்பிடம் எங்க? எங்க இருக்கீங்க? நாட்டுல இருக்கிறீங்களா? அப்படியே எங்க இருக்குன்னு கேக்குறேன். மூணு செட்டு போட்டுக்கணும் நாடாளு மன்னனுக்கு பிறந்தவன் நாட்டுல தானே இருப்பான். அதுல என்ன சந்தேகம்? நாட்டுல தான் இருக்கீங்க. டேய், ஓய். நான் ஆண்டு வரக்கூடிய நன்னகரம். எங்க இருக்கீங்க? நாட்டு வரோம். இல்லை நல்லா லிங்கேது அவ்வளோ பேர் புக்காக பாரு இந்த நாடகம் நான் போடுறேன்ல அந்த வீடியோ தான் அல்ட்ரா கச்சேரி அல்ட்ரா கச்சேரி என் வீடியோ எப்படி இருக்காரு உனக்கெல்லாம் சாயாக எடுத்துருக்கேன் வீடியோ சூப்பராக உள்ள வெளியில் வீட்டில் கொஞ்சம் எழுதி கொடுத்துரு விஷயங்கள் ஒன்று கொடுத்துரு அப்படியே நிப்பாட்டு. நண்பா, ஐயா, நான் ஆண்டு வரக்கூடிய நன்னகரம். எங்க சாமி? அரசாண்டு வருகிறேனா? ஒரு நாடாளு மன்னனுக்கு நான் பிறக்கப்பட்டு ஆமா. என் இருப்பிடம் எங்க? எங்க இருக்கீங்க இப்போ? ஏய், ஐயா, ஆரணியமான வனம். வனம். நாகமலை தோகமலை நாகமலை போகமலை. நடுவிலே இருக்கும் உபலாயம். உபலாயமலை. உபலாயமலை யாருங்க என்ன? நாடாள மன்னனுக்கு பிறந்துட்டு இருந்துட்டு ஏங்க இப்படி காட்டாண்ட வரீங்க? ஒரு நாடாளு மன்னனுக்கு பிறக்கப்பட்டு ஆமா. ஏன் இந்த காரணம்? ஏன் எதற்காக இப்ப மலையில இருக்கீங்க? எதற்காக ஆரணியமான வனத்திலே வந்திருக்கிறேன்? இருக்கீங்க. நான் இப்பொழுது இப்படி இருக்கிற உருவத்துல வந்தேனா? எப்படி இருந்தீங்க? இல்ல உங்க அப்பா அம்மா அடிச்சு சண்டை போட்டு முடிக்க விட்டாங்களா? ஏன் எல்லாம் விட்டு கேரளா காயும் போயிட்டாங்களா? ஏய், மலையேறியும் போயிட்டாங்களா சாமி? நான் எப்படி இந்த வன மார்க்கத்திற்கு வந்தேன்? ஏன் எதனால? என் பிறப்புடைய ரகசியம் என்ன தெரியுமா? படுதா ஆ, மேலே மரத்தை எழுப்பே தெரியல என்னை உடல் என்ன மதித்தீரோ? வேகம் நாளை போய் வேகம் கிடைக்காது வரிசை அப்படியே ஏய், ஐயா, என் தாயினுடைய அங்கத்திலே நான் ஜனனம் எடுக்கின்ற பொழுது சரி. ஒராம் மாதம் ஒரு பெண் கருவான உடனே கருவாடுங்க. 2ஆம் மாதம்
இரு கருவுகளும் ஒன்று சேர்ந்து மூன்றாவது மாதம் முட்டை போல் உருவமானே. 4வது மாதம் நான் அங்கும் செலுத்தி 5வது மாதம் ஐந்தறிவு வந்தது. 6வது மாதம் டேய், 5வது மாதம் மரவுடல் பிள்ளையான 6வது மாதத்துல 6 அறிவு என்று சொல்லக்கூடிய ஞானம் பிறந்தது. 7வது மாதம் தந்துவளி பிடித்து 8வது மாதம் 8 அடி வைத்து 9வது மாதம் ஓடி விளையாடு. ஓடி விளையாடுங்க. ஓடி விளையாடினு 10வது மாதம் ஏதாடா 10வது மாதத்திலோ நான் வருவேன்னு தெரியுமாங்க இன்னைக்கு? ஐயோ டேய், 9ஆம் மாதம் என் தாயாருடைய அங்கத்திலே ஓடி விளையாடுதே. ஓடி விளையாடுனீங்க. 10வது மாதம் ஆ என் தாயாருடைய அங்கத்திலே சரிங்க. நான் ஜனது பிடிக்கின்ற பொழுது என்ன சாமி? டேய், யாருங்க வந்தா? என்னை பிரிக்க விட்டேனா? பிரிக்க வைத்தானா? யாரு? என் தாயுடைய மடி மீதில் என்னை படுக்க வைத்தானா? யாருங்க? என்னை பிறக்கதான் விட்டானா? என் தாயாருடைய மடி மேல் என்னை படுக்க வைத்து பால் ஊட்ட வைத்தானா? யாரு? டேய், நான் ஒண்ணுமே பண்ணலங்க. டேய், ஓய். திருட்டுபடியே மாடாடு மேய்த்து மாமியான பெண் ஆண்டவன் மத்தால் அடிப்பட்டவன். டேய், பெண்ணை உண்டதும் பற்றாமல் மண்ணை உண்டவன் அந்த திருட்டு கண்ணன் திருட்டு கண்ணன் கவன நாடகன். டேய், அவன் சக்கரதாரி. அவன் லீலைகளை புரிவதற்கு இந்த உலகத்தில் யாராலும் கண்டு கொள்ள முடியாது. அப்பேரிப்பட்ட திருடன் மாயக்கண்ணே, நான் பிரிக்கும் நேரத்துல என் தாயாருக்கு கர்ப்ப வழியால் துடித்தாள். கற்போலியாக கர்ப்ப வழி துடிக்கும் போது சரி. எங்க அம்மா விடத்திலே மருந்த உற்சாக சரி. டேய், ஐயா, ஆண் உருவத்தில் வந்து முதலில் அண்ணா என்று உருவோடு ஃபர்ஸ்ட்ல என் தாயாரிடத்திலே கதை கூறினான். கதை சொல்வதற்கு வந்தான். கடந்த காலம், நிகழ்காலம், காலம், டேய், ஓய், போகும் காலம், போகும் காலங்கள், முக்காலமும் அறிந்தவன். நிகழ்காலம், நிகழ்காலம், கடந்த காலம், கடந்த காலம், போகும் காலம், முக்காலங்கள், முக்காலமும் 3 காலத்தும் அறிந்தவன். சரி. இப்பொழுது இதற்கு முன்னால் காலை விடுந்தால் நாளை தினத்தில் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? இது நடக்கும் காலம். இது நடக்கும் காலம். நாளை நடக்கின்றது என்ன? போகும் காலம். ஏய், போனதை விடு, நடந்ததை விடு, நடக்க போகிறதை கூறுங்கள் அண்ணா. உங்களோட தாய் சொல் கேட்டால் உனக்கு என்ன கதை வேண்டும்? சரி. முக்காலத்திலே நடந்தது வேண்டுமா? நடந்து முடிந்தது வேண்டுமா? முடிந்தது வேண்டுமா? இல்லை, நாளை நடக்கும் தெய்வத்திலே என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்பது உனக்கு அறியணுமா?
அப்படி என்று சரி. என் தாயிடத்திலே கதை கூறினான். அதை கூறினான். 3 வார்த்தைக்கு மட்டும் என் தாயார் ஊங்குட்டினார். கொட்டினான். 3வது நான் ஊதினேன். ஓ நீங்க டேய், ஓய் 3 வார்த்தை மட்டுமே என் தாயார் கொட்டினான். கண்ணன் சொன்ன வார்த்தையை சரி. கேட்டான். 4வதாக யார் கேட்டார் தெரியுமா? வாங்க. தாயாருடைய அங்கத்திலே இருந்து பக்கத்திலே இருந்து இந்த நல்லறவான் கேட்டேன். ஓ நீங்கள் கேட்டீங்க. நாளை நடக்குவது என்ன, என்ன நடப்பது என்ன, என்ன முடிவது என்ன முடிவது என்ன என்பதையெல்லாம் அறிந்தேன். எல்லாம் அறிந்தீங்க. நடப்பது என்ன, ஆ, முடிவுரை என்ன முடிவரை என்ன இப்படி என்று சரி. கதைகளை சொல்லி ஆ, முடித்தார். முடித்தார். முடித்த முடிவுரையில் முடித்து ஆ, தங்கையை என்று தட்டினார். ஓ யார்? யார்? திருட்டு கண்ணன் கண்ணன் என் கண்ணன் தாயாரை தட்டி எழுப்பினார். எழுப்பினான். என் தாயார் இத்தனை அடைந்து சரி. அண்ணா அப்படி என்று விட்டான். ஓ, தங்கா ஆ, நீ நித்திரை அடைந்திருக்கிறாய். ஆமா. முதலில் வார்த்தையை கேட்ட நீ ஆ, முடிவுரையும் அறிந்தாயா அறிந்தா இல்லையா? என்று கேட்டார். சரி. அண்ணா ஆ, 3 வார்த்தைகள் மட்டுமே நான் மூங்குட்டினேன். ஊதினே. 3வதாக நீ சொன்ன கதையை நான் ஆ, நித்திரை அடைந்து விட்டேன். ஓ, கேட்கவில்லை அண்ணா ஆ, அப்படி என்று சொன்ன உடனே சரிங்க. அவன் ஞானத்தில் ஆரம்பினான். ஓ ஞானத்தில் அறிந்திருக்கார். ஏய் ஐயா, தங்கா ஆ, 3 வார்த்தைகளை மட்டும் கேட்டாயா? கேட்டாயா? அப்ப 3வது வார்த்தையை நீ உறங்கி விட்டாய். ஆமா. கதைகளை கேட்டவன் யாராக இருக்கும்? யார் ஊங்குட்டுன்னு யார்? அப்படி என்று ஆ, என் தாயிடத்தில் உரைக்கவில்லை. உரைக்கவில்லை. கேட்டவன் அகத்திற்குள் இல்ல சிசுதான் சிசுதான் என்று சொன்னால் ஆ, தங்கை ஏதாவது பயப்படுவாள் என்று ஆமா. சொல்லல. சொல்லவில்லை. சரிங்க. தங்கையே ஆ, சரிவிடு, இருக்கட்டும். நித்திரை அடைந்து விட்டாய். ஆமா. கேட்டவனை அறிந்தான். ஆ, கதை கேட்டவனை அறிந்தான் ஞானத்தினால் என்ன ஞானத்தினால உங்களுக்கு கருவுக்குள் இருக்கின்ற சிசுவே ஆ, இந்த உள்ளத்திலே இருக்கின்றானே தங்கையினுடைய வயிற்றில ஆமா. அவனே என்னுடைய கதைகள் எல்லாம் தெரிந்து விட்டான். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டானே. என்னவனை ஜனனம் எடுத்து ஆமா. இந்த பூமியில விட்டால் ஆ, எனக்கு எதிரியாகி விடுவான். ஆமா. எனக்கே எதிரியாகி விடுவான் என்று சரி. தங்கா ஆ, நான் துபார எத்தல்கிறேன். சொல்லுகிறேன். உன் கற்பவழி நின்று விட்டது. ஆமா. அப்படி ஏதாவது கற்பவழியால் துடித்தால் துடித்தால், மீண்டும் கற்பவழி பிடித்தால் ஆ, அண்ணா என்று ஒரே குரல் கொடு. ஒரே ஒரு குரல்ல மட்டும் நான் தங்கு துபாரிலே இருந்து இருந்து நான் ஒரு ஆண் வந்து உன்னுடைய பிரசவமாக்க முடியாது. முடியாது. ஒரு பெண்ணுக்கு பிரசவமாக முடியாது. ஆமாங்க. அதனால் ஆ, நான் அங்கிருந்து ஒரு மருதவத்தை சரி. நான் அனுப்புகிறேன். ஆ, 60 வயது தள்ளாடிய மூதாட்டியை அனுப்பினான். ஆ, ஓ, மூதாட்டி. மூதாட்டியாக வந்தவர் யார்? யாருங்க? அதே திருட்டு கண்ணன். ஓ, அவன் கலைஞர்தான். அறிந்தேன் அவருடைய இலைகளை. ஓஹோ. அம்மா ஆ, கற்பு வழியால் துடிக்கிறாய் என்று ஆ, துவாரிகளே இருந்து கண்ணன் என்னை ஆ, உனக்கு மருந்து வச்சு பார்ப்பது ஜனனம் பார்ப்பதற்கு அனுப்பினான். ஆ, அதனால் ஓடோடி வந்திருக்கிறேன். ஆ, அப்படி என்று சரி. மூதாட்டிய போடடுக்களிட்டு பேசினான். ஆ, அறிந்தேன் வந்தவள் யார் என்று. யார் என்று? கண்ணன் வந்திருக்கிறான். ஆ, கவன நாடகம் வந்திருக்கிறான். ஆமா. என்ன நடக்கும் என்பதும் தெரியவில்லையே. தெரியவில்லையே. ஞானத்தினால் அறிகிறான். ஓ, சரி, ஆ, இந்த குழந்தை இப்பொழுது ஜனனம் எடுத்தால் ஆ, எடுத்தால் அண்ணவனுடைய சிரமதை புவனத்திலே வீசிவிட வேண்டும். வீசிவிட வேண்டும். தங்கை இடத்திலே ஆ, குழந்தை பிறக்கவில்லை என்று சொல்லிவிட வேண்டும். ஓ, ரெட்டியாருக்கா வெட்டுறது? உள்ளத்திலே இருப்பது உதிரம்தான், ஆ, குழந்தை இல்லை என்று உரைத்து விடலாம் சரி. என்று ஆ, கண்மரை கத்தியை மடிதனில் கட்டி ஆ, குழந்தை எப்பொழுது ஜனனம் எடுப்பான் என்று காத்துக் கொண்டிருந்தான். ஆ, 3 நாள் சரி. 6 பொழுது ஆறு பொழுது. விடிய விடிய இருக்கிறான். ஓ, வெட்டி வெட்டி இருக்கலாம். 3 நாட்கள் தூங்காத கூட 6 வேளை ஆ, இத்தனை இன்று இல்லாமல் என்னை பிறப்பான் பிறப்பான் என்று எதிர்கொண்டான். வெட்டி கொல்லலாம் என்று. மடிதனில் வைத்திருக்கும் கண்மரை கத்தியர் என்னுடைய ஞானத்தால் நான் அறிந்தேன். ஆ, பார்த்தீங்க. ஏய், ஐயா. கபட நாடகா, ஆ. பிரிந்தேன் என்றால் திருமதை கொய்து விடுவாய். கொய்து விடுவாய். பிரிப்பேனா ஆ. ஜனனம் எடுப்பேனா? எடுப்பேனா? ஆகட்டும். ஆ. எத்தனை நாட்களில் அமர்ந்திருந்தாலும் சரி. என் நாயனுடைய அங்கத்தை விட்டு நான் ஜனனம் எடுப்பதில்லை. எடுப்பதில்லை. பார்க்கலாம் என்று இருந்தேன். சரி. 3 நாள் 6 வழியாக உட்கார்ந்திருந்தவன் ஆ. கண்ண சென்று நித்திரை அடைந்தான். ஆ. ஆ. தூங்க ஆரம்பிச்சான். இதுவே சமயம். பிறப்பு எடுக்க வேண்டியதுதான். ஆ. பிறப்பு ஆ, எடுக்கணும். எடுத்துவிட வேண்டும் புவனத்திலே. சரி. இவன் கண்களுக்கு புலப்படாமல் ஆ. நாம தப்பிக்க வேண்டும். தப்பிக்க வேண்டும். இவனோடு இருந்து வென்றால் ஆ. இவன் நம்மளை கொன்று விடுவான் என்று சரி. என் தாயுடைய அங்கத்தை அகல வைத்து ஆ, வைத்து, டேய், ஐயா,
எல்லா புவனத்திலே ஏழு முதல் 84 லட்சம் ஜீவசந்துகளும் அதாவது பிறப்பெடுத்தால் எப்படி ஜனனம் எடுப்பார்கள்? முதல்ல தலைதான் சாமி முன்னாடி வரும். கரத்தை கூப்பி சிரம் தாழ்த்தி பூமியை வணங்கி பூமாதேவியை வணங்கி அப்படி பிறக்குவாங்க. அப்படியே பிறந்து விடுவார்கள். ஆமாங்க. நீங்க எப்படி பிறந்தீங்க? நான் அப்படி பிறந்தேனா? சாமி சிரமதை முன்பதாக கரத்தையும் சிரத்தையும் முன்பதாக விட்டால் சிரத்தை நித்திர விட்டால் என்ன சிரத்தை அறுத்து விடுவானே அப்படி என்று தாயாருடைய அக்கத்தை அகல வைத்து டேய் என் வலதுகாலை முன்பதாக விட்டு புவனத்திலே வைத்து புவனத்திலே வைத்து குமிந்து பார்த்து கண்ணன் நித்திரை இருக்கிறான். நித்திரை அடைகின்ற கண்ணனிடத்திலே இருப்பது கண்மறை கத்தி. இவனை இப்படியே நித்திரையோடு விட்டு செல்லக்கூடாது. மனிதனில் என்னை அரிப்பேன் என்று வைத்திருக்கிறானே கத்தி, இது தன் கரங்களுக்கு கிடைக்க வேண்டும். அப்படி என்று கண்ணனை உதைத்தேன். ஒரே உதையில குட்டிக்கரணம் அடித்தான். கண்மறை கத்தி கீழே விழுந்தது. எங்க ஓடினே நாகமலை போகமலை நாகங்கள் வாழுமலை நாகமலை போகையாய் இருக்கக்கூடிய மயில்கள் வாழுமலை போகைமலை என்று பெயர். நாகமலைக்கும் போகமலைக்கும் நடுவிலே இருக்கிறது சிங்கம் சிறுத்தை யானை ஒட்டகம் காட்டு மிருகங்கள் வாழக்கூடியவனும் உபலாயமலை. அந்த மலைவெளியிலே சென்று பச்சள ரத்தம் பிறந்த ரத்தத்தோடு போனீங்களே வாழ்விடும் மாறாத என்ன சாப்பிட்டு சாமி ஓடினீங்க மறைந்தேன். கபட நாடகம் வைத்திருந்த கண்மறை கத்தியோடு நான் சென்று என்ன உணவு என்ன சாப்பிட்டீங்க? தாய்ப்பால் குடித்தேனா? தாய்முகத்தை பார்த்தேனா? தாயார் மடி மீது தாளாட்டு கேட்டேனா? ஐயோ என்னை ஆன வந்து பாருட்டோ காட்டிலே வாழுகின்ற ஆணை வந்து பால் ஊட்டியது. அண்ண பத்தி என்னை தாளாட்டியதடா நண்பா. சிங்கம் வந்து பால் ஊட்ட என்னை செங்குரங்கு தாளாட்ட கரடி வந்து பால் ஊட்டி என்னை கரிகுரங்கு தாளாட்டியதடா நண்பா. இப்படி தாயாருடைய அங்கத்திலே இருந்து ஜனித்து நான் ஆருடையமான காடக மார்க்கத்திற்கு நான் ஓடி வந்து காட்டு மிருகங்களுடைய பாலை குடித்து என் உடலிலே ஓடுகின்ற ஒவ்வொரு துளி ரத்தமும் காட்டு மிருகத்தினுடைய ரத்தம். ஏர் நெத்தி எதிரோமம் உதப்பளப்பனாகிறியோ
இதயம் அகண்ட மார்பு அகண்ட மார்பு. நிகழகரம் தாய். மிகுந்த கரம். இப்படி வீர பராக்கிரியத்தோடு என் உடலிலே ஓடுகின்றதே ரத்தம் ரத்தம். குருதி. ஆமா. என்னது குருவி. குருதியா? குருதி. குருதி என்பது ரத்தம். ரத்தம். இந்த ரத்தங்கள் ஓடுகிற ரத்தம் காட்டு மிருகத்தினுடைய ரத்தம். ரத்தங்கள். டேய், ஐயா. இப்படி சிங்கத்தின் மேல சவாரி செய்து இந்த பதுங்குமா பாறை. பதுங்குமா பாறை. இந்த பாறைக்கு பேர் என்ன தெரியுமா? பதுங்குமா பாறை. பதுங்குமா பாறை. சரிங்க. நாகமலை தோகமலை நடுவிலே இருக்கும் உபலாயம் கிரி. உபலாயம். இந்த உபலாய மலையிலே பதுங்குமா பாறையில சரி. சிங்கத்தின் மேல் சவாரி செய்து சவாரி செய்து எப்படி அந்த கண்ணன் வருவான்? கண்ணன் எப்பொழுது வருவான்? வருவான் 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 என்று நான் வழி மேல் விழி வைத்து இங்க பார்த்தாலும் கண்ணன் புலப்படவில்லை. எப்பொழுது கிடைத்தாலும் என்னுடைய வாழ்க்கை மணியறையாகுவான். ஏய், ஏய், பதுங்குமா பாறையில சரி. இப்படி சிங்கத்தின் மேல் சவாரி செய்து ஒவ்வொரு நாளும் திருட்டு கண்ணன் வருவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமாங்க. ஏய், ஐயா. இங்கேயும் ஒரு குரல் அழுகுற குரல். குரல் கேக்குது. பார்க்கலாங்க. அழுகுரல் கேக்குது. ஆ. டேய், யாருன்னு பார்க்கலாங்க. யாருன்னு பார்ப்போம். அப்படியே